தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கைக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அது சினிமாவிலையாக இருக்கட்டும் அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இன்னும் சொல்லப்போனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஸோ முதல்வர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நடிகர் விஜய் வாழ்த்து சொல்லலை. இது சோசியல் மீடியாக்களில் கொஞ்சம் விவாத பொருளாக போயிட்டுருக்கு. அவர் வாழ்த்து சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே யாரும் அவரோட வாழ்த்தை எதிர்பார்க்கலை. இருந்தாலும் விஜயே சொன்ன ஒரு விஷயம் இப்போது சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது விஜய் ஆரம்ப காலத்திலேருந்தே, அவர் சினிமாவுக்கு வந்ததுலேருந்தே நான் தலைவரோட ஃபேன், தலைவரோட வெறியன், தலைவரோட ரசிகன் அப்படின்னு சொல்லியே தான் வளர்ந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவரை வளர்த்து விட்டதே தலைவரோட ரசிகர்கள் தான். ஏன்னா எல்லா படத்துலேயும் தலைவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். தலைவரை பற்றி ஏதாவது ஒரு பாட்டு வச்சுருப்பார். அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேண்டாம்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்லேயும் தலைவரோட ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸை வச்சு உடனே தலைவரோட ரசிகர்களுக்கும் இவர் தலைவரோட தீவிர ரசிகனாக இருக்கார், இவரை தூக்கி விடுவோம் அப்படின்னு அவர் படங்களை எல்லாமே தலைவரோட ரசிகர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை தலைவரோட ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம், பின்னாடி இவரே கூட இருக்கார். ஏன்னா கடைசி படங்கள்லாம் இவர் என்னமோ எம்ஜிஆர் ஃபேன் மாதிரி காட்டிக்கிட்டார். முதல்ல ஆரம்பத்தில் வளர்கிற வரைக்கும் தலைவரை காமிச்சிட்டு அப்புறம்லாம் இவர் எம்ஜிஆர் ஃபேனாக மாறிட்டார். சரி, அவர் யார் ஃபேனாவோ மாறிட்டு போகிறாரு, அது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா இவர் தான் சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ண வேண்டியது, இது எல்லாமே ஃபேக்காகவே நடந்தது. குமுதமும் இவங்களும் சேர்ந்து நடத்தின நாடகம் அம்பலம் அப்படின்னு அந்த காலத்திலே செய்திகள்லாம் போட்டாங்க. அப்புறம் பாபா படம் தோல்வி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்ட்டி வச்சு கொண்டாடின நடிகர். இப்படி பல விதங்களில் தலைவரோட ரசிகர்களுக்கு இவரை பிடிக்காமலே போயிடுச்சு. இப்போது இந்த கூலி படம் வெளியாகிருக்கிற சமயத்தில் கூட அவருடைய ரசிகர்கள் பண்ணுற அந்த அட்டூழியங்களுக்காகவே 2026 இவரை படுதோல்வி அடைய செய்யணும் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் வெறி கொண்டு காத்திருக்காங்க. ஒரு 25 வருஷம் முன்னாடி இவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ இவர் தலைவரோட தீவிரமான ரசிகராக இருந்திருக்காரு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைவா, திரையுலகில் நீ கால் பதித்து இது 25வது ஆண்டு, உன்னுடைய 50வது ஆண்டு திரையுலக வாழ்க்கையிலும் இதே போல பூச்செண்டு கொடுத்து மகிழ இறைவனை வேண்டுகிறேன். பிரியமுடன் உங்கள் ரசிகன் விஜய். இது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பூச்செண்டு கொடுத்ததுக்கு பிறகு ஒரு பத்திரிகையில் இப்படி ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. இப்போ தலைவரோட 50வது ஆண்டு, ஆனால் ஒரு பூச்செண்டு வேண்டாம், ஒரு வாழ்த்து கூட சொல்லலை, ஒரு ட்விட்டரில் ஒரு அறிக்கை கூட வெளில. அப்போ இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவர் எந்த அளவுக்கு வன்மத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்காரு அப்படின்னு. தலைவர் கூலி ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி படப்படன்னு முன்னாடி பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம், ஆனால் மனசுக்குள்ளேயே ஒன்று வச்சுட்டு இருக்கிறவங்கள நம்பக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பழைய இதை நிறைய பேர் மறந்துடுறானுங்க. இப்போது நன்றி கெட்ட உலகமாக இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ.